அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது. மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷ்ணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதமிருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் கோலாகலமான இனிமை மாற்றங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்பட போகின்றது. உங்களுக்கான மாபெரும் விடுதலையே இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதுதான். ஆக செவ்வாய் பகவானின் வலிமையை கொண்டும் ராகு கேது கிரகங்களின் அதிர்ஷ்டகரமான சுழற்சியை வைத்தும் பலவித முன்னேற்றங்களை அடையப் போகின்றீர்கள். ராசிநாதன் அதிர்ஷ்டத்துடன் வலம் வருகின்றார். எனவே அடுத்தடுத்த வளர்ச்சி எப்படி ஏற்பட போகின்றது என்பதற்கான சிக்னல் உண்டாகும். குடும்ப சிரமம் விலகும். ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்களும் மன சஞ்சலங்களும் தீர்ந்துவிடும். விரயங்கள் கட்டுக்குள் வரும். அன்றாட வருமானம் உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். குரு பகவான் விரய ராசியில் அமர்ந்திருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறையாக நகர்வதற்கு விடிவு காலம் பிறக்கும். உங்கள் இல்லத்தார் வகையில் கவலையோடு இருக்கின்ற விஷயங்கள் தீரும். வாரிசுகளின் எதிர்கால முன்னேற்றம் சார்பான கவலைகள் தீரும். பெண் வாரிசுகளின் திருமண சுபகாரிய விஷயங்களை நடத்தி முடிப்பதற்கு நேரம் வந்திருக்கின்றது. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் அல்லாட்டங்கள் விலகும். தொழில் விருத்திற்கான அனுகூலம் ஏற்படும். அரசு வகையில் எதிர்பார்த்திருக்கின்ற சாதகங்கள் சரியான தருணத்தில் அமையும். அரசு வகையில் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் முதல் வாரம் கடந்த பிறகு கைக்கு வரும். ரோகிணி நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திடீரென்று திருமணம் கைகூடும். கார்த்திகை நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கிய இயக்கம் விலகி இனிமை ஏற்படும். மிருகசீரிட நட்சத்திர இளம் தம்பதியர்
தம்பதியரின் மனவாழ்வு சிக்கல், கோர்ட் காவல்துறை விவகாரத்து பிரச்சனைகளுக்கு 2வது வாரம் முடிந்த பிறகு ஒற்றுமை தீர்வு ஏற்பட இருக்கின்றது. மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்குள்ள சனியோடு சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் என்பதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வீண் விரயங்களும் உண்டாகும். யாருக்கேனும் பொறுப்பேற்று பணம் வாங்கி கொடுத்திருந்தால் அதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையும் மாதம் இது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். இது பிரச்சனை உருவாக வழிவகுக்கும். கும்பத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இலாக்கா மாற்றம் ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனை அகல அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது. அங்காரக வழிபாடு அவசியம் தேவை. மேலும் பங்குனி 13ஆம் தேதி மீனத்தில் இருக்கும் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஏற்கனவே அவர் அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் இந்த நிலையில் இப்பொழுது வக்ரமாகி வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் புதன். எனவே பொருளாதாரத்தில் சிக்கல்கள் வரலாம். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் விளங்குவதால் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் வந்து சேரலாம். பிள்ளைகளால் விரயங்களும் மன அமைதி குறைவும் ஏற்படும். நல்ல வரன்கள் வீடு தேடி வந்தும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாத நிலை உருவாகும். அதனால் மன வருத்தம் அடைவீர்கள். மேலும் மாதம் முழுவதும் சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த கிரக சேர்க்கை நடைபெறுகின்றது. இதன் விளைவாக சகோதரர்களுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில் தடை தாமதங்கள் உருவாகலாம். குடும்பத்தில் மீண்டும் பழைய பிரச்சனைகள் தலை தூக்க வாய்ப்பு உண்டு. ராகு கேதுகளுக்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் தடைகள் அகல வழிபிறக்கும். குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். எனவே எல்லா விஷயங்களிலும் கவனம் தேவை. மேலும் பங்குனி 19ஆம் தேதி தனது உச்ச வீடான மீன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அவர் அங்குள்ள புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம். புதிய திருப்பங்கள் பலவும் உருவாகும். கடமையை செவ்வனே செய்து அனைவரது பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் இதுவரை எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது தடைகளை மீறி தானாக வரும். பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு மீண்டும் பணியில் நீட்டிப்பு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாத கடைசியில் நல்ல செய்தி கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு ஊதிய உயர்வும் பணி நீட்டிப்பும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு சக கலைஞர்களின் ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு பணத்தட்டுப்பாடு அகலும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் இல்ல பணிகளின் போது விழிப்போடு செயல்படுவோம். மாணவ மாணவிகளுக்கு அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். விவசாயிகளுக்கு புது நபர்களின் ஆலோசனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கலைஞர்களுக்கு பெரியதொரு வாய்ப்பு அதிர்ஷ்டத்துடன் காத்திருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு உட்கட்சி ரீதியாக தொடர்கின்ற சிக்கல்கள் குழப்பங்கள் விலகிவிடும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் கார்த்திகை, திருவாதிரை, மகம், பூசம், சுவாதி, உத்திரம், திருவோணம், அனுஷம், ரேவதி, புரட்டாதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் மார்ச் 16, 17, 18, 20, 22, 24, 25, 28 மற்றும் ஏப்ரல் 1, 2, 5, 7, 8, 10, 12 மற்றும் 13. இந்த மாத வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து வரவும், செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வாருங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.